எதுக்காக எதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த பூஜைக்கு மேலே மணி இருக்கும் பார்த்தல, மணியில் ரிஷபம் இருக்குமோனோ, எதுக்கு அது? சிவனுக்கு வாகனமாக முன்னாடி வைக்கிறதுக்கு. உன்னை என்ன பண்ணுறா, பெருமாள் கோவில்னா சங்க சக்கரத்தை, அதுதான் சொல்கிறேன், எதுக்கு எதுன்னே தெரியாமல் நம்ம பண்ணுற காரியத்தினால மௌட்டியமாக போகிறது. சிவ பூஜை பண்ணினா அந்த சிவப்பிரசாதத்தை நேரம் எடுத்துக்கக்கூடாது. சாலக்கிராம தீர்த்தம் அபிஷேக தீர்த்தம் சாப்பிடணும் கம்பல்சரி. சிவனுக்கு அபிஷேகம் பண்ணதை சாப்பிடக்கூடாது, பாவம். அது சிவார்ப்பணமான பதார்த்தம் எதையுமே தொடக்கூடாது. அதனால தான் சிவசொத்து குலநாசம்னு சொல்றது. ஒரு ஆச்சரியம், ஒரு நாளைக்கு 6 கால அபிஷேகம் நடக்கிறது சிவன் கோவிலில் தான். பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு நம்ம டவுன் மாதிரி தினப்படி ட்ரெஸ்ஸை மாற்றிடுவா. வருஷத்துக்கு தீவிலிக்கு தான் அபிஷேகமே அவருக்கு. ஆனால் அலங்கார பிரியோ விஷ்ணுவும் அப்படின்னு தினப்படி 6 கால அபிஷேகம் நடக்கிற சிவங்கோவிலில் தீர்த்த பிரசாதம் கிடையாது. அபிஷேகமே இல்லாத பெருமாள் கோவிலில் தீர்த்த பிரசாதம். இது எப்படி? அங்கே அபிஷேகம் பெருமாளுக்கு இல்லையே தவிர சாலக்கிராமத்துக்கு உண்டு. சாலக்கிராமம்னு ஒன்று இருக்கணும் பெருமாள் கோவில்னா. அது இல்லைன்னா அது அபிஷேக தீர்த்தம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து போட்டு பச்சைக்கல் பொறுத்தி குங்குமத்தையும் ஏலக்காயும் முடிச்சு போட்டு கொடுத்ததுனால தீர்த்தம் ஆகிடுமா என்ன? என்ன தீர்த்தம் கொடுக்குறோம் நாம்? அதுதான் இந்த கேள்வியே. சாலக்கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ண தீர்த்தம் தான் பிரசாதம். பெருமாள் கோவிலில் கொடுக்கறது. சிவன் கோவிலில் அந்த பிரசாதத்தை நாம் நேரடியாக எடுத்துக்கக்கூடாது. எப்படி எடுத்துக்கணும்னா, சிவபக்தர்கள் சில பேர் இருக்கா. பாண ராவண சண்டேச நந்தி பிருங்கி ஹிருட்டாதயா மகாதேவ பிரசாதோயம் சர்வே கிருண்ணந்து சாம்பவாகான்னு இவர்கள்லாம் ஃபஸ்ட்டு முதல் மரியாதைக்கு உரியவர்கள். அதில் நந்திகேஸ்வரர் இருப்பா. யாராவது நம்ம தாத்தாக்கள் ஆற்றுல பூஜை பண்ணுறதே பார்த்தவாளுக்கு தெரியும். மகா நைவேத்தியம் முடிஞ்ச உடனே நம்மளுடைய பாட்டி என்ன பண்ணுவா, ஒரு கிண்ணத்தில் சாதம் எடுத்து வச்சுட்டு போவா. இந்த பூஜைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிஷபத்தை வச்சு நந்திகேஸ்வரரை வச்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ஜலத்தை எடுத்து அது மேலே ஊற்றிட்டு, சிவனுக்கு போட்ட புஷ்பத்தை எடுத்து அது மேலே வச்சுட்டு, சிவனுக்கு நைவேத்தியம் பண்ண அந்த சாதத்தை எடுத்து நைவேத்தியம் பண்ணிட்டு இப்படி கன்னத்தில் போட்டுப்பா. அதுக்கப்புறம் தான் அதை எடுத்துக்கலாம், நம்ம சாப்பிட்லாம். அப்படி சிவ பூஜை முடிஞ்ச உடனே சிவபக்தாளுக்கு பூஜை பண்ணணும், நந்திகேஸ்வரருக்கு பூஜை பண்ணணும். தனியாக நந்தின்னு அவாவா வச்சுக்க முடியாதுங்கிறதுக்காக தான் மணி மேலே வச்சுட்டாரு. தனியாக நந்தியை தேடின்னு போக முடியாது, மணியில் வச்சுட்டா உடனே பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. உடனே இதுக்கு பதிலாக எதிர்மறையாக பெருமாள் கோவிலில் உடனே சங்கம் வைக்கிறேன் சக்கரை வைக்கிறேன். எதுக்கு எதுன்னு இல்லையா? இஞ்ச வச்சதே சைவங்கிற அடையாளத்துக்கு இல்லை, சிவ பூஜை முடிஞ்ச உடனே இந்த பூஜை பண்ணணுங்கிறதுக்காக.